எங்களுடைய தொழிற்சங்கம் சார்பான செயற்பாடுகளை 20ஆம் தேதி 11ஆம் மாதம் 2023ஆம் ஆண்டு தொடங்கி தொழில் திணைக்களத்திலே பதியப்பட்டு பல்வேறு செயற்பாடுகளை செய்து வருகின்றோம். எமது தொழிற்சங்கத்துக்கு எதிராக அன்று தொடங்கி இன்று வரை எமது தொழிற்சங்கம் செயற்பட தொடங்கியது. அன்று தொடங்கி இன்று வரை எமது தொழிற்சங்கத்தினுடைய பதிவு பற்றி கேள்வி எழுப்பிக் கொண்டே இருக்கின்றார். இந்த பதிவின் அடிப்படையிலே நான் 2-3 தடவை நேரடியாக தொழில் திணைக்களத்துக்கு கொழும்புக்கு சென்றிருந்தேன். அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள், தொழில் திணைக்களத்தின் அடிப்படையிலே ஒரு தொழிற்சங்கத்தினுடைய தகவல்களை பெறுவதென்றால் அல்லது தொழிற்சார்ந்த விடயங்களை பெறுவதென்றால் அந்த தொழில் திணைக்களத்தினூடாக தங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் தொழில் ரீதியான செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற வகையிலே தொழிற்சங்க செயற்பாட்டின் ஊடாக நாம் எமது செய்திகளை வெளியிடுகின்றோம். இங்கே எந்த ஒரு தனிநபருடைய பிரசன்னமாகவோ அல்லது தனிநபருடைய கருத்தாகவோ இருக்காது. அது தொழிற்சங்கத்தினுடைய ஒரு குழுவின் அடிப்படையிலே அங்கு அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த தீர்மானத்துக்கு ஏற்பவே நாங்கள் செய்தியை பகிர்ந்து வருகின்றோம். அந்த வகையிலே எமது தொழிற்சங்கத்தின் ஊடாக சில செய்திகளை வெளியிடுவதற்கு எமக்கு அடிப்படையிலே உரிமை உண்டு. அந்த உரிமை இன்றைய காலப்பகுதியிலே நசுக்கப்பட்டு வருகின்றதை நாம் காணலாம். அதுக்கு பல்வேறு வகையிலே அழுத்தங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதாவது வடமாகாணத்தில் விசேடமாக சிறப்பாக சுயாதீனமாக செயற்படுகின்ற தொழிற்சங்கம் என்ற வகையிலே மிகவும் முன்னிலையிலே இருக்கின்றது இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கமாகும். இந்த ஆசிரியர் சங்கமானது இவ்வாறான சுயாதீன அமைப்புகளை, சுயாதீன சங்கங்களை, சுயாதீன நிறுவனங்களை தொழிற்பட விடாமையால் எதிர்காலத்திலே நாட்டிலே ஒரு ஜனநாயகத்துக்கு பாதகம் ஏற்படும் என்பதை எமது தாய்மொழி ஆசிரியர் சங்கம் கூறுவதோடு இவ்வாறான செயற்பாடை வன்மையாகவும் கண்டிக்கின்றது. பொதுவாக ஆசிரியர்களுடைய இடமாற்றம், ஆசிரியர்களுக்கான சம்பள நிறுவை, ஆசிரியர்களுக்கான பதவி உயர்வு, ஆசிரியர்களுக்கான பக்கசார்பான செயற்பாடுகள், இவ்வாறான எல்லா செயற்பாடுகளையும் தவிர்க்க வேண்டும். இவ்வாறு இல்லாத நிலையிலே இன்று யாழ் வலயத்திலே சில ஆசிரியர்களுக்கான பதவி உயர்வானது காலம் தாமதித்ததாக பல்வேறு ஆசிரியர்கள் முறைப்பாடு செய்திருக்கின்றார்கள். அதுவும் சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும். அடுத்து எமது தொழிற்சங்கத்திலே கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட அங்கத்தவர்கள் இருக்கின்றார்கள். நாம் அண்மையில் கூட, அதாவது ரூபவாணி கூட்டுத்தாபனத்திற்கு ஒரு நேர்காணலுக்கு சென்றிருந்த வேளையிலே நேரடியாக அந்த தொழில் திணைக்களத்துக்கு சென்று இங்க எமது சங்கத்துக்கு எதிராக பரப்பப்படுகின்ற அவதூறு பற்றி குறிப்பிட்டிருந்தேன். அவர்கள் சொன்னார், நீங்கள் உங்களுடைய செயற்பாட்டை எமது தொழில் திணைக்களத்துக்கு அறிவித்து விட்டு தொடர்ச்சியாக செயற்பட்டுக் கொண்டிருக்குமாறு, அதற்கு மேலாக மேலதிகமான எதுவும் பாதகமான விளைவுகள் ஏற்பட்டால் தாம் அதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்பதாக அங்கே எமது தொழிற்சங்கத்தினுடைய மேற்பார்வையாளராக இருக்கின்ற பவித்ரா அம்மையார் அவர்கள் குறிப்பிட்டார். தொடர்ந்து எமது தொழிற்சங்கத்திலே பல அங்கத்தவர்கள் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். பல செயற்பாட்டாளர்கள் தொழிற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியர்கள் அணியணியாக திரண்டு கொண்டிருக்கிறார்கள். இதை மட்டுப்படுத்தும் வகையிலே, இதை குறைக்கும் வகையிலே சில மன அழுத்தங்களையும் சில அவதூறுகளையும் எமது தொழிற்சங்கத்தின் மீது இங்கே இருக்கின்ற சில குறிப்பிட்ட அதிகாரிகளோடு சேர்ந்து சில நபர்களும் சில அரசியல் கட்சிகளும் சில அரசியல் கட்சி சார்ந்த தொழிற்சங்கங்களும் செயற்படுகின்றன. உங்களுக்கு தெரியும், நாம் திரும்ப திரும்ப கேட்கின்றோம், இந்த நாட்டிலே இருக்கின்ற சட்டத்தின் அடிப்படையிலே தொழிற்சங்கத்திலே 47வது 47 அடிப்படையில் இருக்கின்ற சட்டத்தின் அடிப்படையில் ஒரு தொழிற்சங்கத்திலே இருக்கின்ற ஒரு பொதுச் செயலாளர் பிரதி அமைச்சராகவும் பொதுச் செயலாளராகவும், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு தொழிற்சங்கத்திலே உபதலைவராகவும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்க முடியுமா என்பதுதான் கேள்விக்குறி. ஆனால் அவ்வாறு இல்லாமல் இங்கே அந்த 2 பதவிகளையும் வகிக்கின்றார். ஆகவே தொழிற்சங்கம் சார்ந்த பிழைகளும் அரசியல் சார்ந்த பிழைகளும் இங்கே இணைந்து இருக்கின்றது. ஆகவே அரசியல் சார்ந்த பிழை ஒன்று ஏற்பட்டால் யாரிடம் முறைப்பாடு செய்வது, தொழிற்சங்கம் சார்ந்த முறை என்று செயற்பட்டால் யாரிடம் என்ற முறைப்பாடு செய்வது என்ற கருத்து நிகழ்கின்றது. அந்த வகையிலே இந்த கருத்துக்களை முன்னிறுத்திக் கொண்டு தொடர்ச்சியாக இந்த ஆசிரியர்களுடைய இடமாற்றம் சம்பந்தமாக இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தினுடைய வலிகாம வலயத்தினுடைய செயலாளராகவும் யாழ் மாவட்டத்தினுடைய செயலாளராகவும் இருக்கின்ற அருளப்பு டினோசன் அவர்கள் இங்கே உங்கள் முன் சில கருத்துக்களை பதிவிடுவார்.